சார் ஓடிபி சொல்லட்டுமா? ஹலோ, ஓடிபி சொல்லுங்க மேடம். 2629. உட்காருங்க மேடம். ஏய் நில்லு. எந்த ஏரியாடா நீ? நம்ம ஏரியா தானா? நம்ம ஏரியாவா? நம்ம ஏரியாவில் உன்னை பார்த்தே இல்லையே. ஏரியாவுக்கு புதுசாக குடி வந்திருக்கோண்ணா. எடுத்து பேச வேண்டியது தானே. 3 மாசமா டியூ கட்டலண்ணா. ஃபோன் அட்டன் பண்ணா அசிங்கமாக திட்டுவான். அதான் பத்திரமா கூட்டின்னு போன சரியா? இல்லை கையை காலை கட்டி கடலில் இறக்கிடுவேன். போய் உட்கார். பாய் டாக்டர் மேடம். நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க சார். கொடுத்த டேப்லெட் எல்லாம் டைம்க்கு சாப்பிடுங்க. சரி பாய். பாய். டேய் கிளம்புடா. ஹலோ. ஹலோ, பக்கத்தில் இருக்கீங்களா? நான் கொஞ்சம் வெளியில் போகணும். ட்ராப் பண்ணிட முடியுமா? அதோ வந்துடுறேன் மேடம். இதோ வந்துடுறேன். ஓகே. மேடம் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கு. அந்த ஏசி கொஞ்சம் ஆன் பண்ணுறீங்களா? ஓகேங்களா? ம். மேடம் அந்த ரொம்ப போர் அடிக்குதுல்ல, அந்த எஃப்எம் கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன். ம் ஏன் ரொம்ப சைலண்டா வரீங்க? சரி பரவாயில்ல, பேசுங்க. ம் ம். ஜானி அண்ணங்கிட்ட அந்த காசு விஷயமா பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்களே, பேசுனீங்களா மேடம்? ஆக்சுவலி அன்னைக்கு பேசுகிற சுச்சுவேஷன் அமையல. நான் உங்களுக்காக இன்னைக்கு கண்டிப்பாக பேசிட்டு சொல்கிறேன். சரிங்க மேடம். தேங்க்யூ. நான் 2 hours கொஞ்சம் ரிட்டர்ன் போகணும். ட்ராப் பண்ணிட முடியுமா? ஓகே மேடம். நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. சரி. You are under arrest. ஏய் என்னது இது? போலீஸை பார்த்து சிரிக்கிறியா? என்ன பண்ற? நீ வேகமா வண்டி ஓட்டு போற. நம்ம மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இங்க ஒரு லைசென்ஸ், ஆர்சி புக் எல்லாம் காட்டு. ஏய் ஒரிஜினல் போலீஸ் இதெல்லாம் என்கிட்ட கேட்க பயப்படுவாண்டி. என்ன லைசென்ஸ் கேட்டா என்னென்னமோ உளறிட்டு இருக்க? குடிச்சிருக்கியா? எங்க ஊது? ஊதுணுமா? ஊதிடுவோம். பரவா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. மாமா. ஆமாம்மா. டீ சாப்பிட்றியா? ஐயோ இந்த கடையிலையா? செத்து போயிடுவோம். என்ன மாமா இந்த சைடு? ஜானி அண்ணா கூட ஒரு டாக்டர் அக்கா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்கள ட்ராப் பண்ண வந்தேன். இருந்து கூட்டு போன்னு சொல்லிட்டாங்க. ஜானி அண்ணாவோட டாக்டர் அக்காவா? டாக்டர் அக்கா தான். ஆனால் இன்னைக்கு போலீஸாக வந்துக்கிறாங்க. போலீஸா வந்தாங்க? அதுவும் வெளிநாட்டு போலீஸா மச்சான். வெளிநாட்டு போலீஸா? ஒருவேளை ராய் ஏஜென்ட்டாக இருப்பாங்களோ? இருக்கும். அவங்க போகும்போதே பார்த்தா கையில் விலங்குலாம் வச்சுருந்தாங்க. இந்நேரத்துக்கு ஜானி அண்ணனை போட்டு உரின்னு உரிச்சுன்னுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டான் தான். இதை புடி அடி. வெரி குட். அப்படியே ஆட்டிக்கிட்டே இரு, நான் கிளம்புறேன். ஏண்டா? அதை அந்த அக்கா கிட்டே கேள்றா. பணியாற்றத்துக்கும் அந்த அக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, இங்கே இரு.
விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வர? சீ. நீ இருக்கிறதே 2 மணி நேரம் தான், அதுலேயே கேப் கிடைக்கலன்னு 10 நிமிஷம் லேட்டாக தான் வர. பேசாமல் நான் உனக்கு கார் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், காரன் சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. அந்த கேப் டிரைவர் இருக்கார்ல, பாவம் டியூ கட்ட முடியாம கஷ்டப்படுறாரு. உன்னால முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணு. ஏய், நான் எவ்வளோ ஆசையாக உனக்கு கார் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கண்ணவனை பற்றி பேசிகிட்டு இருக்க. யார் அவன்? 2 நாள் உன்னை வந்து ட்ராப் பண்ணிட்டா உனக்கு அவ்வளோ முக்கியமான ஆள் ஆயிட்டான் அவன். டேய், நான் அப்படி சொல்லடா. ஏய் நிறுத்துறி. இனிமேல் அவன் கூட காரில் போகிறத பார்த்தேன், பழைய கொட்டி கொடல இறக்கிடுவேன். ஏய் 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 விடுறா. வா. விண்டோலாம் திறந்து விட்டு வீடு எவ்வளோ கிளாமரா இருக்கு. உள்ள எப்படி இருக்குமோ? வீட்டை சொன்னேன்டா. இரு, நான் பெல் அடிச்சுட்டு வரேன். அக்கா வீட்டு பெல் அடிக்கிற ஒரு பெரிய லட்டி நீ பப்பி பைடா. ஐயோ, ஸ்விட்ச் பாக்ஸ் எவ்வளோ வெள்ளையா இருக்கு. ஐயா, வாக்கா வாக்கா வாக்கா. அக்கா வீட்டுக்குள்ள ஸ்பைடர் மேனா? என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? உங்களை தான் கேட்குறேன். ஹலோ, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அது அன்னைக்கு என்னை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கல்ல, வெளியே வந்தீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இன்னொரு கேப் ஏறி போயிட்டீங்க. நான் அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாச்சும் பிரச்சனையா மேடம்? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை மேடம், எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறத்துலேருந்து தான் ஜானி அண்ணன் எங்கே பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் பயமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது பிரச்சனையா மேடம்? நான் அன்னைக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண சொல்லி ஜானி கிட்ட சொன்னேன். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். வேற ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க போயிருப்பீங்கன்னு நினைச்சு வேற கேப் புக் பண்ணிட்டேன். வேற எதுவும் இல்லை. அவ்வளவுதானே? சாரி. பரவாயில்ல மேடம், பரவாயில்ல. தேங்க்யூ மேடம். நான் உனக்கு கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? கேளுங்க. வாட்டி பார்க்கும்போது டாக்டர் மாதிரி இருந்தீங்க. 2வது வாட்டி பிளேனில் வேலை செய்கிறவங்க மாதிரி இருந்தீங்க. 3வது வாட்டி வெளிநாட்டு போலீஸ் மாதிரி இருந்தீங்க. இப்போ ஹாலிவுட் படத்தில் ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்கீங்களே. நீங்க யாரு மேடம்? ரா ஏஜென்ட் எதுவும் கிடையாது. நான் அப்படி வந்தாதான் ஜானிக்கு பிடிக்கும். புரியலையே. ஏன்னா அவன் பேரு ஜானி சின்ஸ். எங்க உங்க பேர் என்னங்க? இப்படிதான் கேட்கணும். சாரிங்க. டானி டேனியல்ஸ். நீங்க நீங்க அவர் கையை அடிக்கடி புடிச்சிட்டே இருக்கீங்க. அவன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டான்னு வச்சுங்களேன், உடனே மணி அடிக்க ஆரம்பிச்சிருவோம். என்னது? அது உங்களுக்கு புரியாது மேடம், பெரிய கதை, இன்னொரு நாள் சொல்றேன். வர மேடம், வரேன். மாமா இங்க இருக்கலாம்டா மாமா. பை தி வே, ஐ மேனுவல் ஃபெரேரா. எதனால சொல்லுங்க, வந்து சுட்டுறேன். ஐயோ, எப்படி இருக்க பார் தங்கச்சரது இருக்க உள்ள.